ப்ரௌனியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒரு டைம் இந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வெஜிடபிளில் தான் செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆமாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி நல்லா சூப்பரான ஒரு ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 3 நீளமான ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா தோல் நீக்கிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதை அப்படியே மசிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடியாக இருக்கட்டும். இப்போ பக்கத்தில் ஒரு 50 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், வாசனை இல்லாத எண்ணெய். அது கூட 1.5 டம்ளர் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 டம்ளர் கொக்கோ பவுடர், அது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஃபுல் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவோட எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட பைண்டிங் ஏஜெண்ட்டாக நம்ம கொஞ்சம் மாவு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கோதுமை மாவு இல்லை ஓட்ஸு, மைதா மாவு, ராகி மாவு அந்த மாதிரி எது வேணாலும் ஆப்ஷன் இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கோதுமை மாவு 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது மேலே நிறைய சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ குக்கரில் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சால்ட் போட்டு. அதில் ஒரு 40 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடும். இது குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களெல்லாம் கட் பண்ணி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக புதக்குன்னு விழுந்துடும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக கட் பண்ணி பசங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இதை வெஜிடபிளில் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் குழந்தைங்க நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.